என் உயிரிலும் மேலான ஆத்மபந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து விஷ்ணு சகஸ்ர நாமாவளியின் பொருளை பார்ப்போம். சதுர்தம்ஷ்ட பரவாசுதேவ உருவத்தில் 4 கோரைப்பற்களை உடையவர். இது மகாபுருஷனுக்கு அடையாளம். சதுர்புஜ பரவாசுதேவ உருவத்தில் 4 கைகளை உடையவர். பிராஜிஷ்ணு தன்னை உபாசிப்பவர்களுக்கு ஒளிப்படுபவர், ஒளிவிடுபவர். போஜனம் பக்தர்களால் இனிய உணவாக இன்பமாக அனுபவிக்கப்படுபவர். போத்தா பக்தர்கள் சமர்ப்பிக்கும் அமுதம் போன்ற பாயசம் முதலானவற்றை அன்போடு ஏற்று உண்பவர். சகிஷ்ணு தன் பக்தர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றங்களை பொறுப்பவர். ஸ்ரீ மகாவிஷ்ணு அவரே முதல் அவதாரம். ஜெகதா திஜக மும்மூர்த்திகளில் நடுவரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக பிறப்பவர். அனக சம்சாரத்தில் பிறந்தாலும் குற்றமற்றவர். விஜய வெற்றியே உருவானவர். மற்ற 2 மூர்த்திகளும் தம் தம் செயல்களில் வெற்றி பெறச் செய்பவர். ஜேதா மற்ற இருவரையும் தன் நினைவின்படி நிறுத்துபவர். இப்படி எம்பெருமான் புகழ நாமாவளியுடைய அர்த்தங்களை புரிஞ்சென்று நாமும் பயனடையணும், நம்மை சார்ந்தவர்களும் பயனடைந்து பலனடைய வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்து ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.